உக்ரைன் போரின் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஏவுகணைகளில் ஒன்றாக கருதப்படும் RS-28 ஜார்மத் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் பிளஸ்செக்ஸ் ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி ஹம்சாட்கா தீபகற்பகம் பகுதியில் அமைந்திருந்த இலக்கை துல்லியமாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்மத் அல்லது ஜாத்தான் 2 என அழைக்கப்படும் இந்த ஏவுகணை 35,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பாய்ந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த சோதனை வெற்றியை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் காணொலி மூலம் உரையாற்றினார். அதில் இந்த ஏவுகணை ரஷ்யாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும், ரஷ்யாவை மிரட்ட நினைப்பவர்கள் இனி 2 முறை சிந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் 200 டன் எடை கொண்ட இந்த ஏவுகணை ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் என புடின் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஏவுகணை சோதனை உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத சமநிலை குறித்து புதிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது.